தினமும் முதலில் சீரியலை பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வீடியோவை லைக் செய்யுங்கள். தூங்கிட்டானா? ஆ தூங்கிட்டா. எங்க மீனாட்சி என்கிட்ட கொடுங்களேன். ஆ? கொஞ்ச நேரம் நான் வச்சிருக்கேன். ஆ, சரிங்க தம்பி. குடு பிள்ளை. தனோ, அழகர வாங்கிக்க. கொடுங்க. அடடடடா, ஏம்மா அலறீங்க? அப்பாட்ட போறீங்களா? ஏய் தங்கம்மா, இந்தாங்க தம்பி. வாங்க 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 வாங்க, வாடி என் தங்கம். என்ன தங்கம்மா, ஏன் அழறீங்க? என்னாச்சு என் தங்க பாப்பாக்கு? அதான் அப்பா கிட்ட வந்துட்டீங்கல்ல, அப்புறம் ஏன் அழறீங்க? என்ன தங்கம்? அம்மா, ஆ? அங்க பாரு. அச்சச்சோ, சிரிக்கிறீங்க? அப்பா கிட்ட வந்துட்டேன்னு தெரிஞ்சிருச்சா? ஏண்டி தங்கம்? என்ன தங்கம்? தம்பி. ஆ? ம். நல்லா இருக்கியம்மா? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஏய் ஐஸ்வர்யா, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க நீ? உங்களை பார்க்கணும் தான் மாமா வந்தேன். இது என்ன பார்க்கவா? என்னாச்சு? என்ன மாமா இப்படி கேட்டுட்டீங்க? நீங்க வீட்டுக்கு வந்து 2 நாள் ஆக போகுது. 2 நாளா நான் உங்களை பார்க்கவே இல்லை. என்னால அந்த வீட்டுல எப்படி இருக்க முடியும் சொல்லுங்க? அதான் இன்னைக்கு உங்களை பார்த்தே ஆகணும்னு வீட்டுல எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு புறப்பட்டு வந்துட்டேன். தனோ. ம். என்ன மாமா எதுவுமே சொல்லாம அமைதியாவே இருக்கீங்க? நீ ஏன் இங்கெல்லாம் வந்துகிட்டு இருக்க? குழந்தைக்கு உடம்பு சரியானதுக்கு அப்புறம் நானே அங்கிட்டு வர போறேன். அது வரைக்கும் என்னால வெயிட் பண்ண முடியாதுன்னு தான் நானே இங்க வந்தேன் மாமா. நான் உங்களை எவ்வளவு மிஸ் பண்ண தெரியுமா? ஆசையா நான் வந்தா நீங்க சர்ப்ரைஸ் ஆவீங்கன்னு நினைச்சா நான் ஏன் வந்தேன் எதுக்கு வந்தேன்னு இப்படி கேட்டுட்டீங்களே மாமா. போங்க மாமா, நான் உங்க மேல ரொம்ப கோவமா இருக்கேன். ஏன் மாமா இப்படி வெயில்ல உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? கார்ல ஏசி போட்டு உட்கார்ந்துருக்கலாம்ல. பாருங்க உங்களுக்கு எப்படி வேர்க்குதுன்னு. காட்டுங்க. ஏய். இருங்க மாமா, தொடச்சு விடுறேன். பரவாயில்ல. ஏய். ஓ, இங்கதான் எக்ஸாம் எழுதிட்டு இருக்காங்களா? என்ன தங்க பாப்பா அப்படி பாக்குறீங்க? தங்க பாப்பாக்கு பசிக்குதா? ஆ? பசிக்குதா தங்கம்? மேடம் ஜூஸ். தேங்க்ஸ். என்ன தங்கம்? ஆ? உங்களுக்கு? இல்ல எனக்கு வேண்டாம், நீ குடி. என் அம்மாக்கு என்ன வேணும்? என் குட்டி தங்கம்மா நீங்க. என் அம்மா தானே நீங்க. ஜு, 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 ஜு. மாமா, ஜு, ஜு. ஆ? தூங்குற குழந்தைய கொஞ்சம் கூடாதுன்னு சொல்லுவாங்க. நீங்க குழந்தை மேல பாசம் இருக்கிறவர் தான். அதுக்காக குழந்தை தூங்கிட்டு இருக்கும் போது கொஞ்சுவீங்களா? அவன் தூங்கிட்டு இருக்க நேரத்துலயாவது என்கிட்ட பேசுங்க. என்ன பேச சொல்ற நீ? ஏன் என்கிட்ட பேசுறதுக்கு எதுவும் இல்லையா? எனக்கு ஏதாச்சும் தோணுச்சுன்னா பேசுறேன். அப்போ இப்ப எதுவும் தோணவே இல்லைன்னு சொல்றீங்களா?
ஐஸ்வர்யா இப்ப என்ன உன்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு இப்ப என்ன இருக்கு? கட்டின பொண்டாட்டி கிட்ட பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றீங்களா மாமா? ஏய், வார்த்தைக்கு வார்த்தை இப்படி புடிச்சுக்கிட்டு சண்டை போடாத. நீ பேசாம சூச குடி. தமிழ் வந்துட்டாடி. தனோ அக்கா எக்ஸாம் எப்படி எழுதுன? நீ கவலையே படாத தனோ, இந்த செமஸ்டர்லயே உங்க அக்கா தான் ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்து ஸ்காலர்ஷிப் வாங்க போறா. ஏய் ஏண்டி நீ வேற? நான் உண்மையை தானே சொல்றேன் தமிழ். நீ படுற கஷ்டத்துக்கு அதுக்கான பலன் உனக்கு கிடைச்சே தீரும். சரி புறப்படலாமா? மாப்பிள்ள கேண்டீன் வரைக்கும் போயிருக்காரு பிள்ளை. அக்கா மாமா வராரு. தங்க பாப்பா, உன்னோட குட்டி. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? எனக்கு என்ன குறை, நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ம். எக்ஸாம்லாம் எப்படி எழுதிருக்கீங்க? நல்லா எழுதியிருக்கேன். சூப்பர். அப்புறம் உங்க 2 குழந்தைய செம்ம கியூட்டா உங்கள மாதிரியே புசு புசுன்னு பிறந்திருக்காங்க. மாமா, அழகுக்கு உடம்பு சரியாயிடுச்சா மாமா? அப்ப நம்ம வீட்டுக்கு போலாமா? இல்ல ஐஸ்வர்யா, இப்பதான் கொஞ்சம் சரியாயிட்டு வருது. இல்ல ஐசு, ஒரு முறை பவுடர் பால் கொடுத்து பார்க்கலான்னு கொடுத்து பார்த்தேன். ஆனா அழகருக்கு அது மறுபடியும் வயிற்றுக்கு ஒத்துக்காம போச்சு. அதனால நானும் அழகரும் இப்போதைக்கு வீட்டுக்கு வர முடியாது. ஓ அப்படியா? சரி, நீ இப்படி வந்த? நான் கேப்ல தான் மாமா வந்தேன். சரி, நீ என்ன பண்ற? நீ வண்டியை வர சொல்லி வீட்டுக்கு கிளம்பு, நாங்களும் அப்படியே கிளம்புறோம். மாமா, என்ன நீங்க என்ன இங்க இருந்து அப்படியே போன்னு சொல்லி பாதியிலே கழட்டி விடுறீங்க? என்னால அப்படி போக முடியாது. நான் உங்க கூடவே வரேன். நீங்க அங்க ஏதோ குடிசையில தங்கிருக்கேன்னு சொன்னீங்கல்ல, நானும் அங்கேயே தங்கிக்கிறேன். நீங்க என்னைக்கு பெரிய வீட்டுக்கு போறீங்களோ அன்னைக்கு நம்ம 2 பேரும் சேர்ந்து குழந்தையோட பெரிய வீட்டுக்கு போய்க்கலாம். ஐஸ்வர்யா, என்ன பேசிட்டு இருக்க நீ? உனக்கெல்லாம் அங்க செட் ஆகாது. இங்க பாரு, உன்னால ஏசி இல்லாமலாம் இருக்க முடியாது. நீங்க அங்க தானே இருக்கீங்க, நல்லா இருந்துப்பேன் மாமா. நீங்க என் கூட இருக்கிறப்போ எனக்கு என்ன கஷ்டம்? நான் தான் சொல்றேன்ல, உனக்கு அங்கிட்ட எந்த வசதியும் இருக்காது. தேவையில்லாம அங்கிட்டு வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காத. நாங்க புறப்படுறோம், நீ ஒரு வண்டியை பிடிச்சி வீட்டுக்கு போ, சரியா? நான் அழகர் குணமானதுக்கு அப்புறம் அங்கிட்டு வரேன். இந்தாங்க குடிங்க. சரி சரி. சரி சரி சரி. நான் புறப்படலாம். அக்கா நீ முன்னாடி உட்காருக்கா. போய் உட்காரு. ஏண்டி? இல்லக்கா குழந்தைக்கு வேர்க்குது. முன்னாடி உட்கார்ந்தா ஏசி காத்து வரும்ல. இந்தா தூங்கிட்டு இருக்கான், புடி. சரி கொடு. சரிம்மா சரிம்மா. கார்ல போலாமா? மாமா டோர் அன்லாக் பண்ணுங்க. அழக்கூடாது அழக்கூடாது. உட்காருக்கா. தங்கம்ல அழக்கூடாது. பாய். ஐஸ்வர்யா, மாமா, சீக்கிரம் வண்டி பிடிச்சி கிளம்பு, நான் கிளம்புறோம். ரொம்ப தான் அக்கறை. அக்கா இந்தா சாப்பிடு.
எனக்கு வேணாண்டி. உனக்கு பிடிக்கும்ல, சாப்பிடுக்கா. சாப்பிடு சாப்பிடு. அம்மா ஆ 200 ரூபாய்க்கு வடை வேணும். ஒரு அரை மணி நேரத்தை வந்துடுறேம்மா. பார்சல் கட்டி வைக்கிறீங்களா? ஆ சரிங்க, ஆ சரிம்மா. காசு இப்போ கொடுக்கவா வந்து தரவா? வந்துட்டே கொடுங்க. ஆ பரவாயில்ல. சரிம்மா, கட்டி வைங்க வரேன். ஆ சரிங்க. அம்மா 2 வடை கொடுமா. அடேங்கப்பா. இந்தாங்கண்ணா. மாம், வடை இன்னைக்கு சூப்பரா இருக்குமா. நல்லா முறுமுறுன்னு டேஸ்டா இருக்கு. உங்க அம்மாச்சி தாண்டி வடைக்கு எல்லாம் தயார் பண்ணாங்க. அவங்க கைப்பக்குவம் தான் எல்லாம். ஆஹா, அப்பத்தா போட்ட வடையா? நம்ம வீட்லயே அப்பத்தா உளுந்து வடையும் பருப்பு வடையும் போட்டு பின்னுமே. நமக்கு வேற பசி வைத்து விண்ணு விண்ணுன்னு பண்ணுதே. ஆஹா, ஒரு வடை சாப்பிட்டா நல்லா தான் இருக்குன்னு தோணுது. ஆனா இது வாயா இல்ல வடசட்டியா? இத்தனையும் உள்ள தள்ளுறான். இத பார்த்தா நமக்கு வேற பசிக்குதே. பேசாம போய் சாப்பிடலாமா? டிஃபன் சாப்பிடுற நேரம் உங்களுக்கு பசிக்கும்லப்பா, அதான் உங்களுக்கு சாப்பிட எடுத்துட்டு வந்தேன். இந்தாங்க. ரோட்டு கடையிலாம் நான் சாப்பிட்றது இல்லைங்க. அது என் உடம்புக்கு ஒத்துக்காது. அடியாத்தி, ஓவரால பேசியிருக்கோம். போய் வடை வாங்கி சாப்பிடலான்னு பார்த்தா அப்படி ஒரு வார்த்தை விட்டுட்டுமே. அம்மா ஒரு பிளேட் சுண்டல் கொடுமா. ஆஹா, சுண்டல் வேற இருக்கா? அத்தி ரொம்ப பசிக்குதே. ரோட்ல ஏதோ ஒரு தள்ளுவண்டி கடையில காசு கொடுத்து நம்ம வாங்கி சாப்பிட மாட்டோமா? ஓசியில சாப்பிட தானே யோசிக்கணும். நாம ஏன் யோசிக்கணும்? ஒரு புடி புடிச்சிட வேண்டியத. பாக்குறதப்ப கிளம்பி ஒரு சுண்டல், அப்படியே உளுந்த வடை 2, பருப்பு வடை 2. இந்தாங்க, சட்னியோட கொடுங்க. ஏத்தானா சீக்கிரம். யா வசந்தி, குடு. சட்னி. இந்தாம்மா. அடியா வசந்தி, ஒரு நிமிஷம் இருடி. கிளவி ஆரம்பிச்சிருச்சுடா. நீ என்ன அவ கேக்குறான்னது சரிங்க தம்பின்னு ஆளா பறந்துகிட்டு போய் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க. ஏப்பா தம்பி, நீங்க தான் ரோட்டு கடையில சாப்பிட மாட்டேன்னு சொன்னீங்கல்ல, இன்னைக்கு மட்டும் இந்த கடை 5 ஸ்டார் ஹோட்டலாவா மாறி இருக்கு. இப்பவும் அதே ரோட்டு கடை தான் தம்பி. இன்னைக்கு என்ன இங்கே சாப்பிட வந்திருக்கீங்க? போங்க தம்பி, உங்க வசதிக்கு உள்ளூர்ல எங்கேயாவது 5 ஸ்டார் ஹோட்டல் இருந்தா அங்க போய் சாப்பிடுங்க. ஏப்பதா என்ன லந்தா? நேத்து நீங்க தானே தம்பி லந்து பண்ணிய, நான் இன்னைக்கு அதுக்கு பதிலடி கொடுக்கறேன். அப்படித்தான். இங்க பாரு பத்தா, நான் வழக்கமா ரோட்டு கடையெல்லாம் சாப்பிடுறது இல்லதான். ஆனா இது கொஞ்சம் சுத்தமா இருக்கிறதுனால சாப்பிடலான்னு தோணுச்சு, அதான் வந்தேன். நீங்க ஒண்ணு எங்க கடைக்கு சர்டிபிகேட் கொடுக்க தேவையில்லை. நீங்க உங்க கௌரவத்துக்கு ஏத்த மாதிரி இருந்துக்கங்க. கிழவி ரொம்ப அசிங்கப்படுத்துதே. எனக்கு சுண்டலும் வேண்டாம், ஒண்ணு வேண்டாம். தம்பி போட, வடைய குடு சுண்டலை குடுன்னு வந்துட்டான். போட.
தம்பி தம்பி இந்தாங்க தம்பி சாப்பிடுங்க. இல்லைங்க, எனக்கு ஒன்றும் வேண்டாம். தம்பி நீங்க பேரங்கிற உரிமையில தான் அப்பதான் அப்படி பேசிட்டாங்க. நீங்க ஏன் அதை பெருசா எடுத்துக்கிறீங்க? பசிக்கிறதால தானே வந்து கேட்டீங்க. சாப்பிடுங்க தம்பி. தம்பி சாப்பிடுங்க. இந்தாங்க. ஐயோ வேண்டாம், பணம் எல்லாம் வேண்டாம். ஊசின்னா எனக்கு வேண்டாங்க. காசு வாங்கிக்கிறதா தான் நான் வாங்கிக்கிறேங்க. சரி கொடுங்க. இந்தாங்க சாப்பிடுங்க. இந்தாங்க மிச்ச காசு வாங்கிக்கோங்க. நல்லாத்தான் இருக்கு. என்னடி ஐஸ்வர்யா வந்துட்டு இருக்கா? ஐஸ்வர்யா, என்ன ஐஸ்வர்யா, மறுபடியும் திரும்ப வீட்டுக்கு வந்துட்ட? நான் சேது மாமாவை பார்க்க போறேன், சேது மாமா கூட இருக்க போறேன்னு சொன்ன. என்ன இப்ப நீ பாட்டுக்கு வீட்டுக்கு வந்துட்ட? என்ன ஐஸ்வர்யா, சேதுவை பாத்தியா இல்லையா? பார்த்தேன் ஆண்டி. அப்புறம் என்ன நடந்துச்சு? சேது மாமாக்கு என் மேல பாசமே இல்ல ஆண்டி. அத நினைக்கிறப்போ எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? ஏய், ஏண்டி இப்படி சின்ன புள்ள மாதிரி அழுதுட்டு இருக்க? என்னாச்சு? நான் உங்களை மிஸ் பண்ண மாமா. உங்களை பார்க்கணும்னு தோணுச்சு மாமா. உங்க கூடவே இருக்கணும்னு தோணுச்சு. அதான் நான் இங்க வந்தனே மாமா கிட்ட சொன்னேன். ஆனா அவர் அதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணவே இல்லை ஆண்டி. எல்லாத்தையும் தாண்டி எனக்கு உங்க கூடவே இருக்கணும், நானும் உங்க கூட வரேன்னு சொன்னேன். அதுக்கு அவர் ரொம்ப சர்வ சாதாரணமா, உனக்கெல்லாம் அங்க இருக்க முடியாது, நீ தேவையில்லாம கஷ்டப்படாதன்னு சொல்லி என்னை நிக்க வச்சுட்டு என் கண்ணு முன்னாடி அந்த தமிழ் செல்வியோட அம்மா தங்கச்சின்னு எல்லாரையும் கார்ல ஏத்திக்கிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டாரு. நான் காருக்கு வெளியே நிக்கிறப்ப என் கண்ணு முன்னாடியே என் புருஷன் அவரோட பொண்டாட்டியோட ஏதோ ஒரே குடும்பம் மாதிரி அவங்க கார்ல ஏறி போனது எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா ஆண்டி? நீங்க என் நிலைமைய கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எந்த பொண்ணாவது இதை ஏத்துப்பாங்களா? ஏய், எதுக்காக இதுக்கெல்லாம் வருத்தப்பட்டுட்டு இருக்க? அப்புறம் எதுக்கு வருத்தப்படாம வேற எதுக்கு வருத்தப்படுவாங்க சொல்லுங்க? இங்க பாரு ஐஸ்வர்யா, உண்மையிலேயே அந்த தமிழ்ச்செல்வி வீட்ல பெரிய வசதியெல்லாம் ஒண்ணுமே இருக்காது. அங்க ஏசியும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. சேதுவே ஏதோ குடிசையில இருந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். அந்த கஷ்டத்துல உன்னையும் கஷ்டப்படுத்த கூடாதுன்னு உன் மேல இருக்க பாசத்திலயும் நல்ல எண்ணத்திலயும் தான் அவன் உன்கிட்ட தேவையில்லாம வந்து கஷ்டப்படாதுன்னு விட்டுட்டு போயிருக்கான். அத முதல்ல புரிஞ்சுக்காம உன்னை விட்டுட்டு போயிட்டான். உன் மேல பாசம் வைக்காம இருக்கான்னு கவலைப்படாத. எல்லா ஆம்பளைங்களும் ஒரே மாதிரி எல்லாம் இருக்க மாட்டாங்க ஐஸ்வர்யா. சில பேருக்கு மனசுக்குள்ள அவ்வளவு அன்பு இருக்கும், ஆனா அது வெளியெல்லாம் சொல்ல தெரியாது, அத வெளியில காட்டிக்கவும் மாட்டாங்க. நீ எதுக்கும் கவலைப்படாதன்னு சொன்னால, அதுதான் சேதுவோட அன்பு. அத நீ முதல்ல புரிஞ்சுக்கிட்டு சேது வர வரைக்கும் சந்தோஷமா இருக்க பாரு. நிஜமாவே சேது மாமாக்கு என்ன பிடிக்கும்னு சொல்றீங்களா? ஹே, பிடிக்காமையா இந்த பேரழகிய கல்யாணம் பண்ணிட்டு போனா? நிஜமாவா சொல்றீங்க? நிஜமாதான் ஐஷோ, சேதுக்கு உன்னை அவ்வளோ பிடிக்கும்.
போக போக அவன் எப்படியெல்லாம் அவன் மனசுல இருக்க அன்பை உன்கிட்ட எப்படி வெளிப்படுத்த போறான்னு மட்டும் பாரு. பசி ஆத்திட்டேன். சரி குடு, நான் தூங்க வச்சுக்கிறேன். வாங்க 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 தங்கம். சரி தங்கம், நம்ம உள்ள போய் தூங்கலாம். வாங்க வாங்க வாங்க. என்ன தங்கம், தூங்குறீங்களா? வா 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 வாங்க. படுத்தாச்சு. தமிழே, பாப்பா அழுகிறா, சீக்கிரம் வா. தங்கம், என்ன சொல்லும், என்னாச்சு? என்ன 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 தங்கம்? சரி, அப்பா தூக்கிக்கிறேன். வாங்க. வட 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 என் தங்க ரசா. வா 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 வா. ஏ வாடி சீக்கிரம். என்னம்மா, அதோ வந்துட்டேம்மா. அச்சச்சோ, என்னாச்சுமா? அச்சச்சோ, என்னடா என்னடா? ஒண்ணும் இல்ல. உள்ள பசியில அழுகிறா போல. இல்லையேம்மா, இப்பதானே அழகருக்கும் மீனாட்சிக்கும் பசி ஆத்தின. அப்புறம் ஏண்டி புள்ள அழுவுது? இதோ நான் பாக்குறேம்மா. அச்சச்சோ, ஒண்ணும் இல்லடா. அதான் பால் குடிச்சிட்டீங்கல்ல, பசி ஆயிடுச்சுல்ல, அப்புறம் ஏன் அழறீங்க? சொல்லுங்க. இப்ப தூங்குவீங்கன்னு பார்த்தா ஏன் அழறீங்க? சொல்லுங்க. என் தங்கத்துக்கு என்ன வேணும்? என்னாச்சு தமிழே? நீ வேணா இன்னொரு தடவை பசி ஏத்தி பாரு. சரிம்மா. சரிம்மா. ஒண்ணும் இல்லம்மா. சரிம்மா. ஒண்ணும் இல்ல. என்னடி, என்னாச்சு? ஏன் பிள்ளை இன்னும் அழுகி நிப்பாட்ட என்னன்னு மாட்டேங்குது? தெரியலம்மா. பால் கொடுத்தாலும் மீனாட்சி இப்படியே தான் இருக்கா. அழுதுகிட்டே இருக்கா. சரிம்மா. ஒண்ணும் இல்லம்மா. அம்மா இருக்கல, அம்மாக்கள் ஒண்ணும் அழுறான்னு நினைக்கிறேன். அங்கேயுமா? அழகருக்கு இப்பதானே பசி ஆத்துன. இருக்கா, நான் போய் பாத்துட்டு வரேன். ஓ சரி. ஒண்ணும் இல்லம்மா. என்னாச்சு? ஏன் அழுறான்? தெரியலையே. இப்பதான் தமிழ் பசியாத்திட்டு வந்து குழந்தைய என்கிட்ட கொடுத்தா, ஆனா அழுதுகிட்டே இருக்கானே, சமாதானப்படுத்தவே முடியல. என்ன பண்றதுன்னு தெரியல. ஐயோ, சரிடா தங்கம், அழாதீங்க. என்னன்னு தெரியலையேம்மா. மறுபடியும் ஒரே ஏதாவது விழுந்திருக்குமோ? ஏய், அப்படியெல்லாம் ஒன்றும் ஆயிருக்காதுடி. அப்பயே இப்படி அழுதுகிட்டு இருக்கா. ஓ சரிம்மா. ஒண்ணும் இல்லம்மா. என்ன இது? அம்மா, அக்கா, அங்க அழுதுகிட்டு தான் இருக்கான். அவருக்கும் என்ன செய்யறதுன்னு தெரியல. குழந்தைய சமாதானப்படுத்திட்டு தான் இருக்காரு. ஆனா அவன் சமாதானமே ஆகாம அழுதுகிட்டே இருக்காமா. தானா, நீ போய் அழகரை கொண்டு வர சொல்லு. என்னாச்சு அம்மாச்சி? கொண்டு வர சொல்லுன்னு சொல்றேன்ல, போய் கொண்டு வா போ. சரி. சரி, புள்ளைய கீழே படுக்க வை. போடுறே, போடு. ஏன் தங்கம், ஏன் அழறீங்க? அப்பா கிட்ட தானே இருக்கீங்க,
பசியாத்தியாச்சு இல்ல, அப்புறம் ஏன் அழறீங்க? தங்கம்ல மாமா அத தங்கம். அழகரை தூக்கிட்டு வர சொன்னாங்க. என்னாச்சு? என்னாச்சுன்னு தெரியல, தூக்கிட்டு வர சொன்னாங்க. கொடுங்க. இந்த ஓ சரி சரி சரி. தங்கம் ஒண்ணு இல்ல தங்கம், அப்பா இருக்கேன். சரி சரி சரி. ஏதானா அழகர மீனாட்சி பக்கத்துல படுக்க வை. பார்த்து பார்த்து. ஹாய், இங்க பாருங்களேன், ரெண்டும் எப்படி அழுதுட்டு இருந்துச்சுங்க. பக்கத்துல போட்டுதான் எப்படி சிரிக்குதுங்கன்னு ஆச்சரியமா இருக்கு அம்மாச்சி. இதுல ஆச்சரியப்பட என்னடி இருக்கு? வயித்துல கருவானதுல இருந்து 10 மாசமா ரெண்டும் ஒன்னா ஒட்டிக்கிட்டு இருந்ததுங்க. எனக்கு நீ துணை, உனக்கு நான் துணைன்னு ஒன்னா வயித்துக்குள்ள உருவானதுங்க. இப்ப திடீர்னு 2 பேரையும் பிரிச்சு வச்சோம்னா, ஐயோ நான் இருக்கேன், என் கூட இருந்த என் தங்கச்சிய காணுமேன்னு அழகரும், ஐயோ நான் இங்க இருக்கேன், என் அண்ணன் அழகரை காணுமேன்னு மீனாட்சியும் அழுதுகிட்டு இருக்காங்க. அதனாலதான் 2 பேரும் இப்படி அழுதது. பக்கத்துல ஒன்னா வச்சதும் அழுகையே நிப்பாட்டிட்டாங்க. பரவாயில்லம்மா, என்னமோ ஏதோ 2 பிள்ளைங்களுக்கும் மேலுக்கு சரியில்லாம போயிருச்சோன்னு பயந்துகிட்டே இருந்தோம். நீங்க இருக்க போய் இப்படி ஒரு விஷயத்த சொன்னதுனால பிள்ளைங்க அழுகையை நிப்பாட்டிருச்சுங்க. இதுதான் வயசு அனுபவங்கிறது. என்ன இடிச்சுட்டோம்? என்ன இப்படி மின்னல் வெட்டுது? ஏதானா பிள்ளைங்க காதுல பஞ்ச வச்சு விடு. இடி சத்தத்துக்கு குழந்தைங்க பயந்துற போகுது. சரி, அது அங்க இருக்குடி. இங்கதான் இருக்கு. இந்தாம்மா கொடுங்க. காதுல வச்சு விடு. சீக்கிரம் வெயிடி. சரி 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 சரிம்மா சரிம்மா. குட்டி நல்ல வாட காத்து வேற அடிக்குதுமா. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு ராத்திரி நல்ல மழை வரும் போல இருக்கு. எனக்கு அப்படி தாண்டி தோணுது. இன்னைக்கு ராத்திரி மழை நல்லா அடிச்சு ஊத்த போகுது. இல்ல சேது, என்ன பார்த்தா? நல்லா இடி இடிக்குது, மின்னல் வெட்டுது, ராத்திரி முழுக்க மழை பெய்யும்னு நினைக்கிறேன். எப்படா குடிசையில தங்குவ? மழை பெய்யும் தானே சொல்ற, இன்னும் பெய்யல இல்ல. எத்தனை நாள் இந்த மாதிரி இடி மின்னலும் அடிச்சு மழை பெய்யாம போயிருக்குல்ல. எனக்கு தெரிஞ்சு அடிக்கிற காத்துக்கு மழை பெய்யாதுன்னு தான் நினைக்கிறேன். மின்னல் வெட்டிட்டு அதுவா நின்றும். சரிடா, இன்னைக்கு ஒரு நாள் அழகர் இங்க இருக்கட்டும். பார்த்தேல்ல, மீனாட்சி கூட இருக்கிறப்பதான் அழகர் அழாம இருக்கான். திரும்ப தூக்கிக்கிட்டு போய் அழ போறான். கொஞ்ச நேரம் விளையாண்டதுக்கு அப்புறம் நான் தூக்கிட்டு போறேன். அதெல்லாம் அழகர் என் கூட இருக்கிற வரைக்கும் அவன் அழமாட்டான். ஏலே, மின்னல் வெட்டுது, இடி இடிக்குது, மின்னல் வெட்டுறது தலைச்சம்புள்ளைக்கு ஆகாதுடா. 1000 தான் இருந்தாலும் அழகர் தலைப்புள்ள இல்லையா? வெளியில மின்னல் வெட்டிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு ஒரு நாள் ராத்திரி அழகர் இங்கே இருக்கட்டும்டா. நாங்க என்ன தூக்கிட்டு ஓடிடவா போறோம்? நீ எங்க வெளியில இருக்க போற, புள்ள இங்க இருக்க போறான். மழையில புள்ள நனைஞ்சா உடம்பு என்னத்துக்குடா ஆகும்? என்னடா யோசிக்கிற? இடி மின்னலா இருக்கிறதுனால சம்மதிக்கிறேன். இன்னைக்கு ஒரு நாள் தானே, அழகர் இங்கே இருக்கட்டும். மழை பெய்யலனா அப்புறமா வந்து நான் அழகர் தூக்கிட்டு போயிருவேன். கிழவி ரொம்ப டைம் பண்ணுது. ஏய் சேது, வீம்பு பிடிச்ச பையன். நனைஞ்சாலும் நனைஞ்சுக்கிறேன்னு சொல்லிட்டு போறான் பாரு. சரி, பிள்ளைங்கள உள்ள தூக்கிட்டு போ. தூக்குக்கா. பாத்துடி.
வசந்தி பின்னாடி விறகுலாம் வச்சிருந்தே எடுத்துட்டியா? காஞ்ச துணியெல்லாம் எடுத்துட்டு வண்டியா? இல்ல நான் எடுத்துட்டு வரேன். ஒண்ணு இல்ல செல்லம், ஒண்ணு இல்ல. சரி. இந்த அம்மா இருக்கேன். ஒண்ணு இல்ல. இந்த பையன் வேற அங்க வெளியில குடிசையில இருக்கான். இந்த மழைக்கு அந்த குடிசை தாங்குமான்னு தெரியலையே. தனா, தனா, லைட்டா போடுறி. போட். என்ன மழை இப்படி அடிச்சு சாத்துது? இந்த பையன் வேற இந்த குடிசையில இருக்கான். இந்த குடிசை இந்த மழைக்கு தாங்குமாடி? தாங்காதுதாம்மா. செல்லப்பாண்டி, ஆத்தா அவனை போய் கூட்டு வாடா. நான் போய் கூட்டு வரேன். கொடை எங்கம்மா இருக்கு? அப்பா கொடை அங்க இருக்கு, எடுத்துட்டு போங்க. தம்பி, என்ன தம்பி, இந்த கொடையை புடிங்க, சீக்கிரம் வரீங்க. என்ன தம்பி இப்படி ஒழுகுது? நீங்க பாட்டு உள்ளே இருக்கீங்க, வீட்டுக்கு வாங்க தம்பி. இல்ல பரவாயில்ல இருக்கட்டும். அட என்னங்க தம்பி, மழை இப்படி பேஞ்சுக்கிட்டு இருக்கு. அட வாங்க தம்பி. இல்ல பரவாயில்ல. நீங்க இங்க எப்படி தம்பி இருப்பீங்க? நான் கார்ல போய் இருந்துக்கிறேன். ஐயோ, கார்ல ஏசிய போட்டுக்கிட்டு ரொம்ப நேரம் இருக்க கூடாது தம்பி. நீங்க தயவு செஞ்சு வீட்டுக்கு வாங்க தம்பி. ஐயோ தம்பி, யோசிக்கிறீங்க, மழை எப்படி பெய்யுது பாருங்க. ஒழுகுது தம்பி, ரொம்ப நேரம் இருக்க முடியாது. வாங்க சொல்றேன்ல. அட யோசிக்கிறீங்க, வாங்க தம்பி, வாங்க. என்ன தயங்குறீங்க? வாங்க, உள்ள வாங்க. வாங்க தம்பி, வாங்க, உள்ள வாங்க. இதுக்கு தாண்டா நான் அப்பவே சொன்னேன், என் பேச்சுக்கு ஒரு மரியாதை கூடுறான்னு. கேட்டியா நீயே? தானோ, தம்பிக்கு போய் துண்டு எடுத்து வந்து கொடு. இதை எடுத்துட்டு வரேன். வாங்க தம்பி. தம்பி இங்க வாங்க, உட்காருங்க. இந்தாங்கப்பா. இந்தாங்க. துண்டை வாங்கி தலைய தோட்டுறான். கை காலெல்லாம் தொடச்சுக்க. தம்பி, கொஞ்ச நாளைக்கு சங்கடப்படாம நம்ம வீட்லயே தங்கிக்கிங்க தம்பி. அடமழை பெய்யுது, இப்போதைக்கு அதை நிக்கிற மாதிரியும் தெரியல. பேசாம நீங்க எங்கேயே தூங்குங்க. இலே, அதான் சொல்றாங்கல்ல,
அதான் பாய் தலையாணிலாம் போட்டிருக்குல்ல, இங்கேயே படுத்து தூங்கு. தானா வசந்தியெல்லாம் உள்ள படுத்துக்குவாங்க, நான் கட்டில படுத்துக்குவேன். அழகுரு மீனாட்சி எங்க? பிள்ளைங்க உள்ளதான் தூங்கிக்கிட்டு இருக்காங்கடா. பிள்ளைங்க இன்னைக்கு அங்க தூங்கட்டும், நீ இங்க தூங்கு. என்ன யோசிக்கிற? மழை எல்லாம் இப்பத்திக்கு நிக்காது. டேய் தூங்குடா, யோசிக்காதடா. தம்பி யோசிக்காதீங்க, இங்கேயே படுங்க. மழை விடுற மாதிரி தெரியல. மாடி தானோ, நாங்க இங்க படுத்துக்கிறோம், நீங்க உள்ள போங்க. வாமா. போங்கடி, போய் படுங்க போ. தம்பி படுங்க. அம்மா ஐயே. எல்லாரும் ஒண்ணும் பண்ண சந்தோஷமா எப்படி இருந்த குடும்பம் இன்னைக்கு யாரு கண்ணு பட்டுச்சோ இப்படி ஆயிப்போச்சு. நான் என்ன செய்வேன்? தமிழ்ச்செல்வியும் சரி, சேதுவும் சரி, ஒன்னா புருஷன் பொண்டாட்டியா வாழ்ந்திருந்தா அத பாக்கறதுக்கு எம்புட்டு சந்தோஷமா இருந்திருக்கும். அந்த காட்சியை காண கொடுத்து வைக்கலையே எனக்கு. அப்பதா இப்போதைக்கு தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பேசிட்டு இருக்க. மா, முடிஞ்சு போன கதையை பத்தி எல்லாம் இப்ப பேசி ஒரு பிரயோஜனமும் இல்ல. அமைதியா இருக்க சொல்லுங்க, அவ்வளவுதான் சொல்லுவேன். தமிழே, பெரியவங்க அவங்க மனசுல இருக்கிற ஆதங்கத்தை சொல்றாங்க. ஒன்னா ஒரே குடும்பமா சேர்ந்து வாழணும்னு ஆசை இருந்திருந்தா ஒழுங்கா வீட்டுல இருக்க பெரியவங்களுக்கு மரியாதை கொடுத்து அவங்க சொல்ற பேச்ச கேட்கணும். அப்படி கேட்டிருந்தா இன்னைக்கு இந்த நிலைமை யாருக்கு வந்திருக்காதுல்ல? இப்படி தானா முடிவெடுத்து தேவையில்லாத விஷயத்தெல்லாம் செஞ்சதுனாலதான் இன்னைக்கு இம்பிட்டி விஷயம் நடந்து போச்சு. யார் தானா முடிவெடுத்தது? இல்ல யாரு குத்தம் சொல்லி பேசிக்கிட்டு இருக்கீங்க? வேற யார சொல்லுவாங்க? உன்னதான் சொல்றேன். நடந்த எல்லாத்துக்கும் காரணம் நீதானே. நீ மட்டும் ஃப்ரெண்டோட காதல் விஷயத்துல தலையிட வேண்டான்னு என் அப்பா சொன்ன வார்த்தையை கேட்டிருந்தா இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் நடந்திருக்குமா? என் அப்பாவை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிருப்பாங்களா? என் அப்பா அவமானப்பட்டிருப்பாரா? இல்ல தேவையில்லாம உனக்கு எனக்கு பிரச்சனை தான் வந்திருக்குமா? சொல்லு. இங்க பாருங்க, நான் மறுபடியும் சொல்றேன், பெரியவங்க வார்த்தையை மீறி நான் எதுவும் பண்ணது கிடையாது. எப்ப பெரிய மாமா அடுத்தவங்க காதல் விஷயத்துல தலையிடக்கூடாதுன்னு சொன்னாரோ அப்பவே நான் சென்னைக்கு போன் பண்ணி என்ன மன்னிச்சிரு, என்னால இந்த விஷயத்துல உதவி பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டேன். நீங்க தேவையில்லாம என் மேல பழி போட்டு பேசாதீங்க. நான் பழியெல்லாம் ஒண்ணும் போடல, நடந்ததான் சொல்றேன். நானும் நடந்ததான் சொல்றேன். ஆத்தா 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 வெடுத்தா. பா, என் மேல வீண் பழி சுமத்துற நான் பதிலுக்கு பேசதான்ப்பா செய்வேன். இல்லத்தா, எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்ல. நீயும் திரும்ப திரும்ப பெரியவர் சொன்னதுக்கு அப்புறம் நான் இந்த விஷயத்துல தலையிடவே இல்ல, அவர் வார்த்தைக்கு மரியாதை கொடுத்தேன்னு சொல்ற. அப்படி இருக்கும்போது என் போனுக்கு உன் நம்பர்ல இருந்து எப்படித்தான் போன் வந்துச்சு? அதுவும் நீயே என்கிட்ட இன்னைக்கு ராத்திரி ஜெனி வீட்டுக்கு போங்க, அவளை அந்த பையனோட சேர்த்து வைங்கன்னு சொன்னதெல்லாம் எப்படி நடந்திருக்கும்? அதையும் நம்ம யோசிக்கணும்ல. நல்லா கேளுங்க, இந்த விஷயத்துல நான் தலையிடவே இல்லைன்னு சொல்றவ உங்களுக்கு போன போட்டு எதுக்கு அப்படி பேசணும்? பா, நான் தான் பேசலன்னு சொல்றேன்ல. ஆனா எனக்கு போன் வந்துச்சேம்மா, நான் உங்க அம்மா கிட்ட கூட சொன்னனே. நான் போன் பண்ணலன்னு சொல்றேன்ல, அப்புறம் எப்படி என் போன்ல இருந்து உங்களுக்கு போன் வந்திருக்கும்? நான் எப்படி உங்ககிட்ட பேசிருப்பேன்? நீ பேசலனா அப்ப உன் குரல உன்ன மாதிரியே வேற யாரோ போன போட்டு பேசினாங்கன்னு சொல்ல வரையா? நான் போன் பண்ணலன்னு சொல்றேன்ல, அப்புறம் எப்படி என் போன்ல இருந்து உங்களுக்கு போன் வந்திருக்கும்? நான் எப்படி உங்ககிட்ட பேசிருப்பேன்? நீ பேசலனா அப்ப உன் குரல உன்ன மாதிரியே வேற யாரோ போன போட்டு பேசினாங்கன்னு சொல்ல வரையா? அப்படி யார் பேசினாங்களோ பேசலையால எனக்கு தெரியாது, ஆனா என் பிள்ளைங்க மேல சத்தியமா சொல்றேன், நான் அன்னைக்கு அப்படி பேசல.
இருங்க இருங்க. இப்ப நீங்களாம் என்ன சொன்னீங்க? நான் எதுவும் சொல்லல. எனக்கு இத பத்தி பேசவே விருப்பம் இல்ல. இப்ப என்ன சொன்னீங்க அத சொல்லுங்க. என்ன சொன்ன? ஏதோ குரல் மாத்தி பேசுனாங்கன்னு சொன்னீங்கல்ல. உங்க அக்கா பேசலனா உங்க அக்காவோட போனை எடுத்து உங்க அக்காவோட குரலை வேற யாராவது பேசுறாங்களான்னு கேட்டேன். அதுக்கும் வாய்ப்பு இருக்கும்ல மாமா. என்னடி சொல்ற? இல்லம்மா, அக்கா குரல்ல வேற யாராவது பேசிருக்கலாம்ல. அது எப்படி அவ குரல்ல வேற ஒருத்தர் பேச முடியும்? முடியும். அந்த வீட்ல அப்படி ஒரு ஆள் இருக்கு. தானோ நீ யார சொல்லிக்கிட்டு இருக்க? அந்த ஐஸ்வர்யா தான்ப்பா. ஐஸ்வர்யாவா? ஏய் என்னடி சொல்ற? ஆமா அம்மாச்சி, நாங்க ஒரு வாட்டி பெரிய வீட்ல கிச்சன்ல உட்கார்ந்து பேசிட்டு இருந்தப்போ அப்ப அவ எனக்கு பல குரல்ல பேசுற திறமை இருக்குன்னு சொல்லி உங்க குரல்ல பேசி காமிச்சா, பெரிய மாமா குரல் பேசி காமிச்சா, ஈஸ்வரியத்த வாய்ஸ்ல பேசி காமிச்சா, அவ்வளோ ஏன் தாமரக்கா வாய்ஸ்ல கூட பேசி காமிச்சா. அப்படி இருக்கும்போது அவ ஏன் அக்கா போன் எடுத்து அக்கா பேசுற மாதிரியே அக்கா குரல்ல அப்பா கிட்ட பேசிருக்க கூடாது? அதுக்கும் வாய்ப்பு இருக்குதானே? தனோ என்ன சொல்ற? ஆமா, அக்கா தான் பிள்ளைங்க மேலேயே சத்தியம் பண்ண தயாரா இருக்காளே. அப்ப அக்கா சொல்றது எந்த அளவுக்கு உண்மையா இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. அப்போ அக்கா வாய்ஸ்ல பேசினது ஐஸ்வர்யா தானே மாமா? அடி பாவி, இப்படி எல்லாமா பண்ணிருப்பாளுக? அப்ப தமிழ்ச்செல்வி குரல்ல பேசினது ஐஸ்வர்யாவா?